பாண்டியன் சார், விஜய் ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்கிறது அப்படின்னு தாவேக்கா குற்றம் சுமத்துது. சார் இந்த சதி எதுலேயும் எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். இப்போ உண்மையிலே என்ன நம்ம வாதிக்கணும் மக்கள் சார்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, ஏறினது இறங்கலை, அது வார் வந்து முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு குறைவாக இருக்குது. அப்போ பெட்ரோல், டீசல், கேஸு இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு வந்து இப்போ நான் இங்கெல்லாம் ஏற்கனவேலாம் 50 வருஷமாக நடக்கவே இல்லைன்னு சொல்லலை. இந்த எம்எல்ஏ போகிறது, கட்சி இது பண்ணுறது, எம்ஜிஆர் பிரிஞ்ச காலத்தில், அப்புறம் ஜெயலலிதா காலத்தில் தேமுதிக மாறினது, இது மாதிரி பல வரலாறு இருக்குது. எதுவுமே இல்லைன்னு சொல்லலை நான் முற்றிலும். இப்போ வந்து இந்த 10-15 நாளாக வந்து 10-15 நாள் இல்லை, ஒரு மாதமாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கேவலமான பண்பு. இதுதான் ஒழிய இது மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த ஆட்சி 6 மாதத்தில் போயிடும் சார், அகற்றி விடுவோம் அப்படிங்கிறாரு. 6 மாதத்துல அகற்றி விடுவோம்னு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப அவர் எந்த கணக்கீட்டுல அகற்றி விடுவோம்னு சொல்றாரு? இல்ல சார், திமுக முடியுமா? அப்படியெல்லாம் எதுவுமே முடியாது சார். அரசியல் சார், முழுக்க அரசியல். அப்ப அவர் எதை மைண்ட் பண்ணி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு? அவருக்கு வந்து அவரை வந்து தொந்தரவு பண்ணதுனால அவர் அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அகற்றி விடுவோம்னா அகற்றி விடுங்கிறது அவர் ஒருத்தருவால எப்படி முடியும்? அந்த மொத்த இருக்கிற 50 சுச்சம் உள்ள எம்எல்ஏ வச்சுட்டு எப்படி பண்ண முடியும்? அதனால் அந்த கட்சியும் பண்ண முடியாது, அதிமுகவும் பண்ண முடியாது. இப்போ தான் எடப்பாடி வந்து திடீர்னு ஒத்துக்கிறாரு, இது மாதிரி நாங்கள் கணிக்க தவறி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அவ்வளோ சரியான இது இல்லை. ஏன்னா 1.5 மாதம் கழித்து தான் எலெக்ஷன் வந்து ஒரு வருஷமாக அவங்க அலைன்ஸ் போட்டு, இப்போ ஏப்ரல் 11, 25 போட்ட அலைன்ஸ் வச்சுக்கிட்டு அது வந்துடும் அப்படின்னு சொன்ன ஒரு இதை மாற்றி இப்போ இன்றைக்கு 2 நாளைக்கு முந்தி இது மாதிரி இப்போ தான் கணிக்க தவறி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள தலைவர்களுக்கு பெரிய வந்து அழகான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அல்லது தமிழ்நாட்டுக்கு இது அழகான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ அவமானமாக அப்படி எடுத்துக்கிறீங்கன்னா நான்லாம் வந்து இது அவமானமாக எடுத்துக்கிறேன். மொத்த சீனரியும் நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம், அல்லது இப்போ நீங்கள் சொன்ன இப்போ 3 கேள்வி கொடுத்துருக்கீங்க பாருங்கள், அந்த 3 கேள்வியுமே இது எதுவுமே எல்லாமே தமிழ்நாட்டுக்கு அவமானம் தானே ஒழிய எது பெரிய நல்லது கிடையாது. இல்லை சந்தேகமே கிடையாது. தாவேக்கா ஏன் சொல்ல வருது ஆட்சிக்கு சதி நடக்குதுன்னு? இப்படி திமுக சொல்றதுனால தானே ஏதோ ஒரு அச்சம் வருது தாவேக்கா. இல்லை, யாருக்குமே அச்சம் இல்லை சார். அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த பெரிய மாற்றமும் தமிழ்நாட்டில் நடக்காது சார். யாருக்கும் எந்த பிரச்சனையும். விரைவில் தேர்தல் வரும், தயாரா இருங்க அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றது என்னுடைய கணிப்பை சொல்றேன். அப்ப ஸ்டாலின் ஏன் சொல்றாரு? அப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அது அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அன்னைக்கு அதை பற்றியே அப்போ ஏற்கனவே நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் இது எதுவுமே அரசியல் தானே ஒழிய வேறு எதுவுமே மாற்றம் கிடையாது. இப்போ சாரே வந்து இப்போ ஊழலை பற்றி தேர்தலுக்கு முன்னாடி மிக அதிகமாக பேசினார். எல்லா சேனல்லையும் சார் வந்து எந்த அரசியல் எடுத்தாலும் ஊழலை பற்றி பேசுகிறாரு. இப்போ சாருக்கே சந்தேகம் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி வரக்கூடாது. ஏன்னா 50 நாளுங்கிறது நான் சொல்கிறது பழைய ஊழலை விசாரிக்கிறது. 5 கோடி கேஸு இந்தியாவில் பெண்டிங்கில் இருக்கும்போது, 20 லட்சம் கேஸு தமிழ்நாட்டில் பெண்டிங் இருக்கும்போது, இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நானும் ஒரு வழக்கறிஞர், நீங்களும் ஒரு வழக்கறிஞர், அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஊழல் வழக்கெல்லாம் வந்து குயிக்காக வந்துடும் சார் வழக்கறிஞர். அதனால் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வேகமாக முடிச்சிரும் அப்படின்னு நம்பிக்கைலாம் எனக்கு கிடையவே கிடையாது சார். மக்களுக்கு நிச்சயமாக கிடையாது சார். அப்போ இந்த நடவடிக்கை எல்லாமே அது எம்எல்ஏ இங்கே மாறி போனாலும் அதிமுக கரையுங்கிறத நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், தேர்தலுக்கு அப்புறமும் நான் வந்து பல தடவை பல டிவியில் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். அது வந்து ஒரு நல்ல ஒருன்னு சொல்ல முடியாது. ஒரு திராவிட இயக்கம் இருக்குது, அதை வந்து இப்படி சுருங்க வைக்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அதை சுருங்க வச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நில் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டாந்து வச்சுருக்க பிறகு அந்த தலைவர் இன்றைக்கி சொல்கிறாரு நான் கணிக்க தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி போகிறது வந்து எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கான எந்த வித நன்மையும் பயக்காது அப்படிங்கிறத மட்டும் நான் உறுதிப்பட சொல்கிறேன் சார். அப்போ விஜய் ஆட்சி நிலைத்திருக்கும் அப்படிதானே சொல்கிறத? நான் வந்து 5 வருஷத்துக்கு நான் என்னால் வந்து கணிக்க முடியாது சார். என்னால் கணிக்க முடியுது 2 வருஷம். அப்போ இதை சொல்லுங்கள், 5 வருஷத்துக்கு தாவேக்கா ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 2029 எனக்கு என்னுடைய அரசியல் அறிவு சரியாக இருக்கும் பட்சத்தில் எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். ஒரே மாதிரி. ஆமாம், அப்போ தான் வந்து இது வந்து ஏன்னா இப்போ அடுத்த மாதம் இந்த அப்போ நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்வதையோ ஸ்டாலின் சொல்லுவதையோ மக்கள் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க வேண்டாம் சார். அதே மாதிரி அந்த பக்கம் தாவேக்கா சொல்கிறதையும் நீங்கள் பெரிய பொருட்டாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால் இது வந்து எதுவுமே நடக்காது சார். ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும், அதிமுக வந்து சுருங்கி போகிறத தவிர்க்க முடியாது சார். அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் எக்ஸ்ட்ரா சிட்டிங்ஸில் போயிட்டுருக்கோம். அதை வந்து நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய நெருக்கடி தான் அதிமுகவுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. இது வந்து வெறும் சில பேர் கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி எம்எல்ஏக்கள், முன்னாள் நிர்வாகிகள் இவங்க தான் போகிறாங்கன்னு. அது அப்படி இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு 30 நாள் 35 நாளாக கீழே வர, அதாவது ஓட்டு
75 வயசு அதிமுக அனுதாபிகளை கூட அவங்க அழைச்சிட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும். ஏன் அதிமுகன்னு மட்டும் சொல்கிறீங்க, திமுகலேருந்து யாரும் போகலையா? இல்லை சார், 1-2 பேர் போயிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடைய பையன் போய் சேர்றாரு, திமுக முன்னாள் எம்எல்ஏ டிநகர் எம்எல்ஏ போய் சேர்றாரு. ஆமா, நான் இல்லைன்னு சொல்றேன். கலைராஜன் போய் சேர்றாரு, விபி கலைராஜன் போய் சேர்றாரு. ஆமா சார், கருணாநிதி கலைராஜன் எல்லாரும் போயிருக்காங்க சார். திமுக எம்பி கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் ஜெகத் ரட்சகனுக்கு பையன் போய் சேர்றாரு. இல்லை சார், அது போகிறதுக்கு அதான் போயிருக்காங்க, மறுக்கலை. இது வந்து அதிகமாக நடக்கிறது எங்கே நடக்குது? இந்த 30 நாள் 45 நாளில் எது அதிகமாக நடந்துச்சுன்னா அதிமுக நடந்துகிட்டு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஃபாரின் போகிற அந்த நேரத்தில் தான் அதெல்லாம் நடக்குது. இது வரைக்கும் இங்கே இருந்தாங்க, ஃபாரின் போகிறாங்க. அதுதானே அவருக்கு ஷாக் கொடுக்குற விஷயம். இது அரசியல் அப்படி தானே. இப்போ நீங்கள் எப்போ நவருவீங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபாரின் போகிறவரை வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இல்லை சார், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அறிவிக்கிறது அந்த டேட்டில் தானே. இப்போ சனிக்கிழமை தான் அறிவிக்கிற அந்த போக்கு போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் அதை தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து இன்னும் நடக்கும், இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நடக்கும், அதுக்கப்புறமும் நடக்கும், 2029 வரை நடக்கும். முதல்ல வந்து திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளெல்லாம் கொண்டு போனாங்க. இப்போ அடுத்தது சரி, எப்படி பலமாகுது? இல்லை, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் போகல சார், அது தாவேக்கா பலமாகுதா இல்லை இந்த திமுக மற்றும் அதிமுகவுடைய இந்த குதிரைபேர அஸ்திரத்தால் தாவேக்காக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? இல்லை சார், எந்த ஆபத்தும் ஏற்படாது சார். மேற்கு வங்காளத்தில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது, இன்று தமிழ்நாட்டில் நடக்குது. இதுக்கு வந்து பிஜேபி பின்னணி இருக்கா இல்லையா, இதெல்லாம் பின்னாடி வந்து தெரியும். இப்போ என்ன அவங்களும் இன்றைக்கி ஆளுநர்கிட்ட போயிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வச்சு சேர்த்து இந்தியா லெவலில் என்ன நடக்குது, ஏன் தமிழ்நாட்டில் அது இன்றைக்கி நடக்குது அப்படின்னு வேணால் கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் நம்ம யோசிக்கலாம், பார்க்கலாம். அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிஜேபி வந்து அதனுடைய அரசியல் விளையாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டுங்கிறத நான் தைரியமாக ஒத்துக்கிறேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அந்த தியரி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையாக நடக்குது, மறைமுகமாக நடக்குது, நேர்முகமாக நடக்குது, எல்லா அடிப்படையிலும் நடக்குது. எல்லாத்துலேயும் பணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பணம் இருக்குது. பாஜக ஆட்சி விரைவில் வந்துடும் சொல்கிறாரு சார். அது சார் குமார் சார் சொல்லுவார், ஊழல் இல்லாத ஆட்சி தான் இந்தியாவில் வந்து ஒன்றும் இல்லை சார். யஸ்வந்த் சர்மா ஒரே ஒரு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் நீ கேள்வி கேளுங்க. யஸ்வந்த் சர்மா வீட்டில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி சார், அவர் வீட்டில் பணம் அப்படியே எரியுது. இன்னைய வரை எந்த ஆக்ஷன் கிடையாது. இந்தியாங்கிறது அதான். நீங்க லலித் மோடி அந்த ராஜினாமா பண்ணிட்டார் சார். அதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் ஆக்ஷன் எது, எஃப்ஐஆர் எதுவுமே இல்லை. குற்றச்சாட்டு உருவாயிருக்கு, நம்ம கண்கூட பார்த்தோம், ஆனால் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வெளில போயிறாரு. இதுதான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கிட்டு இருக்க டெல்லியில் நடக்குது. நீங்க திமுக இங்கிருந்து ஆளுநரை சந்திக்கிறாங்க, அதிமுக சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த முறையான ஆவணங்களும் இல்லாமல் அவங்கள சந்திக்கிறாங்க, ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அதனால இந்த குதிரைபேர அஸ்திரம் என்ன நடக்காது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, அப்படி சொல்லல. நான் எல்லாமே உள்ளுக்குள்ள நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், நமக்கு எதுவுமே தெரியாது. வித் எவிடன்ஸ், ப்ராப்பர் எவிடன்ஸ். அது கவர்னரை பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்ல, நமக்கு தெரியாதுல்ல. கவர்னர் சொல்லணும் அல்லது இவங்க சொல்லணும். இவங்க வெளிப்படையாக வந்து சொல்றாங்க, நம்ம இதை இப்போக்கி இதை நம்பணும். கவர்னர் வந்து சொல்லுவாரா, சொல்ல மாட்டார். அவர் சிரிச்சுக்கிட்டே வேறு ஏதோ சொல்லியிருக்காருன்னு இவர் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்கிறது? இவர் கவர்னர் சொன்னால் தானே இதை எடுத்துக்க முடியும். நம்ம என்ன, அவர் வந்து ஆமாம் இதை கொடுத்தாங்க, இதில் எனக்கு இருக்குது, ஏன்னா அவரே போய் ஆய்வு பண்ண போய் அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அதை மறைக்கிறதுக்கு இவங்க செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே சரத்குமாருக்கு வந்து ஒரு மந்திரி, தாவேக்கா மந்திரி மேலே வந்து ஒரு விஷயத்தை பவுட்ரு மாத்திரையை நசுக்கின விஷயம், அந்த விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதை மட மாத்திரத்துக்கு செய்கிறாங்களா, இப்படி பல சந்தேகம் மக்கள் மத்தியிலே வருது இல்லை. அப்போ நீங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அரசியலில் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு, மக்களுக்கான செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இதை செய்யறாங்களா அப்படின்ற சந்தேகம் வருதுங்கிறத மட்டும் நான் வந்து தமிழ்நாட்டில் நடக்குங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். எப்படி ஜனநாயக நாட்டில் ஆபத்தான விஷயம் தானே இது சார்? குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அதுக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு? அவருக்கு உள்ள எந்த இடக்கும் நாலேஜ் கிடச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுறாரு. சட்டசபையில் அவங்க எதிர்க்கட்சி தலைவர் பேச வைக்கிறாரு, அதோட முடிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு ஆளுநரை பார்க்குறாங்க, ஒரு முக்கியமான புகார், எதிர்க்கட்சி தலைவர் அந்த செயல்பாட்டில் இல்லையே. அவர் சார்பாக தானே, அவர் சொல்லி தானே. எப்படி சார் நிற்பார்? இப்போ ஆளுநருக்கு அதிகாரமே இல்லைன்னு அவங்க தானே சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. இல்லை சார், எப்படி போய் அவர்கிட்ட போய் கேட்பாங்க? இல்லை சார், அது ரெக்கார்ட், அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து கொள்கை அடிப்படையில் உள்ளது. இந்த விஷயத்தை அவங்க போய் சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்குது. அதுக்காக சொல்கிறோம், அரசியலுக்காக கூட வச்சுக்கணும் சொல்கிறாங்கல்ல. அதாவது முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களே போய் பல நேரங்களில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆளுநரை பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட போகலை. அப்போ அந்த குற்றச்சாட்டுடைய வலிமை அவ்வளோதான் இருக்கா? அப்படி சொல்ல முடியாது சார். வில்சன்கிற ஒரு எம்பி வந்து போயிருக்காரு. அவர் வந்து வில்சன் எம்பி போயிருக்காரு, எம்எல்ஏ போயிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய டியூட்டி
இல்லை சார், அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க கட்சியில் ஒவ்வொரு விஷயத்துக்கு இப்போ நாளைக்கு இதையே இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கிட்ட வரும்போது அப்போ நீங்கள் பார்க்கணும் இது யார் போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி இதனுடைய வீரியம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ், 6 மாதம் டைம் வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால் இந்த அரசியலை இப்போ நம்ம பண்ண வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். அதாவது ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாதனால நம்ம அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை இவர் சுசில் சார் சொல்கிறாரா என்ன எனக்கு தெரியல. விஷயம் வந்து அதை நான் ஒத்துக்கல. அதனால் இது விஷயம் இவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம போய் இதில் பண்ண வேண்டியதில்லை. மக்களுக்கான வேலையை அரசும் செய்யணும், எதிர்க்கட்சி செய்யணுங்கிறத மட்டும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். அவ்வளோதான். நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது இதுலேருந்து தெரியுது. சட்ட இதில் யாரும் ஆதரிக்கலை. மற்ற 2லேயும் கூட கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இப்படி போகும், ஒரு பக்கம் இப்படி போகும். அந்த அடிப்படையில் தான் இது தீர்வாகும். மக்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறத நான் நம்புகிறேன். நாஞ்சில் கொல்லப்பன்.